தென் மாவட்டங்களில் எங்களுடைய தேர்தல் பரப்புரை அனைத்து தரப்பட்ட மக்களும் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற ஆதரவு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நடைபெறப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தளபதி இரண்டாம் முறையாக தமிழகத்தில் முதலமைச்சராக உறுதியாக பதவியேற்பார்கள் என்பது மக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. ஏற்கனவே வந்து 6 வருஷம் ஆச்சு. சந்தோஷமா இருக்கு. உடன்பிறப்புகள் பாச உணர்வோடு என்னை அடைகிறார்கள், அன்பு பாராட்டுகிறார்கள். தாயன்போடு என்னை கழகத்தை இணைத்துக் கொண்ட தளபதி அவர்களுக்கு அனைத்து தரப்பட்ட மக்கள் நன்றி சொல்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் மிகவும் அரிதான அவருக்கு குறை சொல்வதற்கு யாருமே இல்லை என்பதை நான் சொல்லிட்டேன். நான் பிரகாசமாக உறுதியாக தளபதி அவர்கள் இரண்டாம் முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக உறுதியாக வருவார். பல்வேறு இடங்களில் அதிமுக கோட்டையா இருக்கு. அது உங்களுடைய பிரச்சாரம் உடைக்கப்படுமா? இல்ல, அதிமுக கோட்டை விழுந்து நிறைய நாள் ஆச்சு. 11 தேர்தல் தோல்வி. பழனிசாமி நிமித்த முடியல. கலைஞர் காலத்துல தோல்வி இருக்கு, தூக்கி நிப்பாட்டாரு கட்சியை. புரட்சி தலைவர் காலத்திலேயே ஒரு தோல்வி வந்துச்சு நாடாளுமன்றத்தில். அடுத்தது அம்மாவோட காலத்துல தோல்வி வந்துச்சு, அடுத்தது நிப்பாட்டாங்க. ஒன்றும் முடியாது, வரால ஒன்றும் முடியாது. அந்த அளவுக்கு வந்து தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக இருக்குமா? தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக கட்சிங்கிறது இருக்குமா? இருக்கவே இருக்காது. பயணத்தை தொடங்கிருக்கீங்க. தென் மாவட்டத்துல தளபதி உத்தரவிட்டால் எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மாவட்டத்தையும் சேர்த்து முதலே தென் மாவட்ட மக்கள் தென் மாவட்டங்கள் பயணத்தை தொடங்கி வச்சதால் முடிந்தவர் தளபதி என்ன ஆணையிடுதான். அதிமுக இருக்கிற உங்களோட விசுவாசிகள் உங்களை வீட்டு தலைவருடைய கழக சட்ட விதி, அந்த சட்ட விதியை திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று சொன்ன சட்ட விதியை பழனிசாமி அவர்கள் திருத்தியிருக்கிறார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை கழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களும் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றுதான் கழகத்துடைய சட்ட விதி. மற்ற சட்ட விதியெல்லாம் காலத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம், ரத்து செய்து கொள்ளலாம் என்ற விதி இருக்கிறது. தலைவரை கைப்பற்ற எழுதியிருக்காரு. இந்த விதியை மட்டும் திருத்தம் செய்ய ரத்து செய்யக்கூடாது. இந்த விதியை ரத்து செஞ்சுட்டு 10 மாவட்ட கழகத்துக்கு பொதுச் செயலாளர் போட்டியிடுவாரு. 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும். அவர் 5 வருடம் தலைமை கழகத்தில் நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் யார் இட்டாதார், மிராஸ்தார், ஜெமீன்தார் என்பதையும் பெரும் பணக்காரன். ஆக கழகத்தினுடைய சட்ட விதியை மாற்றக்கூடாது என்ற புரட்சித் தலைவர் அவர்களே சொன்ன சட்ட விதியை மாற்றியதற்காக நான் உச்சநீதிமன்றத்தை வரை சென்றிருக்கிறேன். அந்த வழக்கை இப்போது சென்னை ஊரடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் என்று கழகத்தில் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றது. 30 ஆண்டு காலம் பொதுச் செயலாளர் இருந்தது. அதற்காக அவருக்கு அந்த உச்சபட்ச மதிப்பை நாம் அனுபவம் தீர்மானத்தின் மூலமாக அதை ரத்து பண்ணுறதுக்கு யாருக்கு கல்வியாரு? இவர் பொதுச்சாலை இவருக்கு வேற பங்களித்து அப்ப என்ன ஒரு சுயநலவாதி அரசியல்வாதி பொதுநோக்கோடு இருக்கும். சுயநலவாதியா இருந்து எல்லாமே தான் தான் எல்லா பதவியும் இருக்கணும், சட்டத்துக்கு புறம்பா மாண்புமிகு அம்மா இருக்கிற பதவி அபகரிக்கிற முயற்சி எல்லாம் தேவையில்லை. அதனால அந்த கட்சி வந்து ரொம்ப கீழ்நிலைக்குள்ள இனி எந்திரிக்க நம்ம கஷ்டம் முடியவே முடியாது. மக்களுடைய மனநிலைய உங்க மனநிலையில கட்சி இருக்கா நீங்க நினைக்கிறீங்களா? அதனாலதான் நான் வந்து இப்போ வந்து நான் நடத்தி கொண்டிருந்த தொண்டர்கள் உரிமை குழுவுடைய அத்தனை நண்பர்களும் மாவட்ட கலாச்சாரம் இணைத்திருக்கிறேன். இணைப்பு மாநாடு மதுரையில் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்குரிய மாநாடு என்பது
இப்ப உங்களுடைய மதிப்பு மாண்பு குறையாத அளவுக்கு திமுக உங்களுக்கு பதவி கொடுக்கும் சொல்லி முதல்வர் பேசியிருந்தாரு. நான் பதவியை எதிர்பார்த்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே நான் தொண்டனாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கிறேன். என்னுடைய இந்த கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உழைப்பை தந்து அதன் மூலமாக திருப்தி ஏற்பட்டார். அவர் நகர செயலாளர் இருந்தேன்னா நான் நகர செயலர் நல்லா செயல்பட்டேன். இவர் வந்து மாவட்ட செயலர் வந்தால் நல்ல செயல்படுறாரு அப்படின்னு என்ன அந்த மாவட்டத்தில் வரணும். அப்போதான் அந்த பதவிக்கு நான் தகுதியானவர். ஆக தளபதி நினைத்தால் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார். சார் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருக்காதீங்க. தேர்தலை அதையும் தளபதி தான் முடிவு செய்ய வேணும். நானா போய் ஜெயிக்க முடியுமா? சொன்னாதான் நீங்க போட்டிடுவீங்க. இல்ல நீங்க மீண்டும் தளபதி அவர்கள் உத்தரவிட்டால் தான் நிற்க முடியும். சரி.